1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிரியமானவர்களே, பவுலடியார் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்றும், பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்றும் சொல்லுகிறார். வேதத்தை கவனத்தோடு வாசித்தோமானால் சந்தோஷத்தை கர்த்தருக்குள் சந்தோஷம் என்றும் அநித்தியமான சந்தோஷம் என்றும் பிரித்து பார்க்கிறோம். அநித்தியமான சந்தோஷத்தை பாவ சந்தோஷம் என்றும் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:25. மேலும் அவ்வப்போது வந்து போகிற சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையை கட்டாது, பலப்படுத்தாது. ஆனால் கர்த்தருடைய சந்தோஷம் நம்மை பலப்படுத்தும், ஊன்றி கட்டும். தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று இந்த 2 வகை சந்தோஷத்தையும் வேறுபடுத்தி தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்டு நாத்தான் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறதை 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் உண்டாகும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் என்று கதறுகிறதை காண்கிறோம். மணவாளனுடைய சத்தம், அதாவது கர்த்தருடைய சத்தம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது என்னிடத்தில் பூரணமாயிற்று என்று யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய சத்தம் கொடுக்கிற சந்தோஷத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறார். நாம் காணாமல் இருந்தும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூறுங்கள் என்று பேதுரு விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து தன் நிருபத்தில் எழுதுகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே நமது பலன். ஜெபம். கர்த்தாவே, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென்.